அன்பார்ந்த பெற்றோர்களே, நண்பர்களே, தவக்காலத்தில் நான் என்கின்ற சிந்தனை வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களோடு எனது சுயநலம் என்கின்ற சிந்தனை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் என்னுடையது என்று எல்லா நேரங்களிலும் என்னை பற்றியே சிந்திப்பேன். என் சகோதர சகோதரிகளிடம் கூட ஒன்றும் பகிர மாட்டேன். எல்லாம் என்னுடையது, எனக்கு மட்டும்தான் என்றிருப்பேன். நான் என் நண்பர்கள் கூட ஒன்றும் பகிர மாட்டேன். எனக்கு எப்பொழுதும் பிறரை பற்றி கவலை இல்லை. ஞாயிறு மறைக்கல்வி பயிலும் போது பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என நீ விரும்புகிறாயோ அதை நீ செய் என்ற பொன்விதி என் சுயநல எண்ணத்தை, சுயநல சிந்தனையை மாற்றியது. நான் நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை பிறரோடு பகிரும்போதுதான் அதுவும் பெருகும். என் வாழ்வு மகிழும். உன்னையே நீ அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய் என்ற இயேசுவின் கட்டளைகளைப் போல இத்தவ காலத்தில் 40 நாட்கள் என்னால் இயன்ற பிறரன்பு பணிகளை செய்ய முடிவெடுத்துள்ளேன். நீங்களும் என்னை போல் சுயநலம் இல்லாமல் பிறரன்பு பணி செய்ய தவக்காலம் அழைப்பு விடுகிறது. ஜெபம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என் பின்னே வாருங்கள் என்று கூறிய இயேசுவே, நான் எனது என்ற அகந்தையை விட்டுவிட்டு உம்மை போல மற்றவர்களும் வாழ வரம் தாரும். ஆமேன்.